ஒவ்வொரு ஸ்டார் மனதிலையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஃபேனா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்க தோழியா உங்க சார்பா நான் இங்க கேட்க போறேன். இப்ப வரப்போற கெஸ்ட் ஒரு பரமக்குடி பையன். பட் டுடே இஸ் a national icon. I'm proud to welcome my dear friend Natraj. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கு. பரமக்குடியில பிறந்தீங்க, இப்ப பாலிவுட்ல நீங்க கலக்குறீங்க, அது எப்படி? ஆஸ் எவர் பரமக்குடியில இருந்து இங்க படிச்சேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சினிமால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அசிஸ்ட் பண்ணேன். அசிஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கும்போது எனக்கு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி டுக் மீ டு டெல்லி வரைக்கும் போனோம். அப்போதான் எனக்கு சுஜித் சர்க்கார்ங்கிற ஒரு நண்பர் பழக்கமானார். அவர் தான் இந்த யஹான் ஒரு படம், இப்போ விக்கி டோன் ஒரு படம். ஸோ அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சது. அப்போ சினிமா இன்ட்ரெஸ்ட்னால வி ஷேர் சோ மெனி திங்ஸ் அபவுட் சினிமா. தட் கேப் ஐ மெட் பிரதீப் சர்க்கார். அவர் தான் பரிணிதாவோட டைரக்டர். ஆமா ஆமா. அவர் கான்ட்ராக்ட்ல ஏஜென்சில வைஸ் பிரசிடென்ட் இருந்துட்டு he want to start a production house. அதை வச்சு நாங்கள் கமர்ஷியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம், டெலிவிஷன் கமர்ஷியல். அப்போ மியூசிக் வீடியோன்னு ஒரு பூம் ஒன்று ஆரம்பிச்சது. ஸோ வி ஸ்டார்டட் டூயிங் மியூசிக் வீடியோ. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா யூஃபோரியான்னு ஒரு மியூசிக் பெரிய பேண்ட் ஒன்று இருந்தது. அதோட எல்லா வீடியோஸும் நாங்க தான் பண்ணோம். Oh nice. So you were part of Euphoria? No, I was not part of Euphoria band. No, I shot as a cinematographer. You shot for Euphoria band. I shot for Pradeep Sarkar and the band. அது முடிஞ்ச உடனே தான் I got a call from Anurag Kashyap. So then அப்பதான் பாலிவுட்டோட என்ட்ரி. I did a television show. அதுக்கு பேர் லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாளி. அது முடிச்ச உடனே நாங்க பாஞ்ச்னு ஒரு படம் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி பாஞ்ச் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் நாங்க பண்ண படம் பிளாக் ஃப்ரைடே. அது ஆல்மோஸ்ட் இந்தியாவில பெருசா பேசப்பட்ட ஒரு படமா அமைஞ்சது. தென் அதர் வாழ்க்கை. சுஜித் சர்க்கார், பிரதீப் சர்க்கார், அனுராக் கஷ்யப் எல்லாமே பெரிய நேம்ஸ். காலிவுட்ல நீங்க ட்ரை பண்ணலையா? நான் காலிவுட்ல பண்ணேன். இங்க தமிழ்நாட்டுல ஒரு படம் பண்ணேன். அதுக்கு பேர் யூத்னு பேரு. சூப்பர் ஸ்டார் விஜய் அவங்க அது மெயின் லீட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய கமிட்மெண்ட் நிறைய இருந்ததுனால தமிழ்ல ஜாஸ்தி படம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் கடைசியா பண்ணி கொடுத்து யூத் துப்பாக்கி படத்துல ஒரு சாங் ஒன்று பண்ணி கொடுத்தேன், வெண்ணிலவன் ஒரு சாங். ஸோ அதுதான் கடைசியா பண்ணேன். பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். பட் டெல் மீ, இப்போ ராஞ்சனா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம். ஹவ் வாஸ் தி ஃபீல்? எப்படி நீங்க ராஞ்சனா அந்த ப்ராஜெக்ட் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, அனந்த் ராய். ஸோ உங்க ஒர்க்லாம் நிறைய பார்த்துருக்கேன், டைம் ஒர்க் வித் யூ, எனக்கு இப்படி ஒரு படம் பண்ண போறேன். சரி, நான் வேண்டேர் நான் அந்த கதையை கேட்டேன் அவர்கிட்ட. அந்த கதை குந்தன், ஜோயா, அப்புறம் அக்ரம் சேதி, இந்த 3 பேரை பத்தின ஒரு கதையா இருந்தது. சரி பண்ணலாம், ரொம்ப புதுசா இருந்தது. பாலிவுட்ல இது வரைக்கும் பண்ணாத ஒரு அட்டெம்ப்ட். அதாவது எக்ஸ்பெரிமெண்டல்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அங்க நிறைய இடம் கிடையாது. ஏன்னா பிகர் ஸ்கேல் அந்த ராஜா மார்க்கெட்ங்கிறதுனால. சோ இது அந்த மாதிரி இருந்ததுனால பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருங்க அந்த குந்தன் யாருன்னு சொன்னபோது தனுஷ்னு சொன்னாங்க. தட் வாஸ் a great surprise to me. Were you happy? Very much. So அப்படி ஸ்டார்ட் ஆன படம் தான் இந்த படம் ராஞ்சனா. இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க. Who are your friends? இண்டஸ்ட்ரியில யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ்? இண்டஸ்ட்ரியில அங்க of course சுஜித் சர்க்கார், பிரதீப் சர்க்கார், வினோத் சோப்ரா. கிளாமரஸ் ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். Friends again. So who? நீங்க வித்யா பாலன் டு எனிவன் யூ கேன் சே, தீபிகா படுகோன் டில் சோனம் கபூர், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ சினிமாட்டோகிராஃபர்னா ரொம்ப அழகான பெண்களை பாப்பீங்க, ஆக்டர்ஸை பாப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகை யாரு? நான் அவங்க கூட எந்த படமும் ஒர்க் பண்ணதில்லை, படமா ஒர்க் பண்ணதில்லை. பட் ஐ டன் கமர்ஷியல்ஸ் வித் ராணி முகர்ஜி. எஸ், கிளாசிக் பியூட்டி. கிளாசிக் பியூட்டி. அந்த மாதிரி தமிழ் ஏதாவது இருக்காங்களா உங்களுக்கு பிடிச்சவங்க? நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு உடனே சொல்ல தெரியல. ஒத்தர சொல்லுங்க பரவாயில்ல. அனுஷ்கா. நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு ஹீரோ கூட. How did that happen? இது நாளைன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் பண்ணும்போது நான் இங்க ஷூட் பண்ணணும்னா அந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு தான் அதோட டைரக்டர் உதயபானு மகேஸ்வரன். சோ அப்போ எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாங்களா உங்களை? இல்ல, எப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஒரு நாள் நைட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, பண்ணலான் இருக்கேன், பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் வாண்ட் கம் டு பாம்பே டு டாக் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே வந்தார். நண்பா கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னா, என்னன்னா நீ நடிச்சிருக்கேன். விளையாட்டு நான் இதுவரை நடிச்சதே இல்லைப்பா இந்த சினிமாவில், என்ன போய் நடிக்க சொல்றேன், விளையாட்டை கூட நான் பண்ணதில்லை. இல்ல நீ பண்ணு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு எனக்கு ஒரு நாள் பிரேக் கொடுத்துட்டு அதை எடிட் பண்ணி காமிச்சார் என் நண்பன் காமிச்சான். அதுக்கப்புறம் தான் சரி என்னாலையும் முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து. இப்போ ஹீரோவை நடிக்கும் போது நீங்க திட்டு வாங்கியிருப்பீங்க இல்லையா? நிறைய. அப்படியா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன ஃபர்ஸ்ட் டே நான் நடிக்க போகும்போது இவர் கூட தான் நடிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் காமிச்சாங்க, அவர் நாசர் சார்.
அவர் பார்த்த உடனே நாக்கெல்லாம் மேல ஒட்டிக்கிச்சு, ஒன்றும் பேச முடியல. அந்த ஒன் மோர் நாசர் சொன்னாரு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், உங்க கூட நடிக்கிறது எனக்கு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, நான் நடிச்சதில்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன். ரிலாக்ஸ் பண்ணுங்க நட்டி, கொஞ்சம் ஏதாவது டீ சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே அந்த இது வரும் அப்படின்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு டைரக்டர், கோல் டைரக்டர் வெளியில கூட்டு போய், அறிவில்லை நடிடா, இதுக்கு தான் நான் பண்ண மாட்டேன், நான் உன்னால முடியும் பண்ணு, நான் சொல்றேன் பண்ணு, உன்னால முடியும். இதை நீ அன்னைக்கு அவங்க கூட ரிஹர்சல் பண்ணும்போது கரெக்டா பண்ணல, உன்னோட பிரச்சனை என்ன இங்க? இல்ல ஒரு பிரச்சனை, அவர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, கவலைப்படாது, நான் வேற மாதிரி எடுக்கிறேன், நீ நான் சொல்றது மட்டும் செய்யும். அதுல இருந்து அப்படி அந்த பயம். டயலாக் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அந்த டயலாக் வந்து சம்திங், ஆமா நாயர் இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பெருசா வரும், ஒரு 4 லைன். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை நினைச்சாலே இப்ப எனக்கு அலர்ஜியா இருக்கு, ஏன் இப்படி பண்ணேன். இப்போ வந்து ஐ ஆல்வேஸ் ஹேட் அ டவுட், நீங்க வந்து கேமராக்கு பின்னாடியும் இருந்திருக்கீங்க, முன்னாடியும் இருந்திருக்கீங்க. ரொமான்டிக் சீன் பண்ணும்போது வந்து டு தே ஃபீல் ரியல் எமோஷன்ஸ்? நிஜமாவே சில வாட்டி ரொமான்ஸ் உண்டாகுமா? இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா உங்களோட ஐலைன்ல இருக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100-200 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இவன் செட் இவ்வளவுதான் இன்ன பண்றோம், இவ்வளவு பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கும். அதை கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் பர்சனலா இன்வால்வ் ஆகிறத விட. சோ அதுதான் அதோடைய பிளஸ். அது வந்து ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ். as a cinematographer அழகை ரசிக்கும் போது என்னன்னா அந்த அழகை காட்டணுங்கிறது என்னுடைய ஜாப் ஆயிடுது. அங்கேயும் ஒரு பாராமீட்டர் ஒர்க் பண்ணுது, பெர்முடேஷன் காம்பினேஷன். சோ அதை பண்ணும்போது அதுக்கான எஃபர்ட் இருக்கும். அது அவுட்புட் எப்படி வரப்போகுதுங்கிறத யோசிச்சு பண்றதுனால அதுக்கான ரியாக்ஷன் இருக்கிறது கம்மி. இப்போ வந்து அடுத்து வரப்போற கெஸ்ட் வந்து செக்ஸியா இருப்பாங்க, ஸ்லிம்மாவும் இருப்பாங்க, ஆக்டிங்கும் சூப்பரா பண்ணுவாங்க. So let's welcome Uma Riaz Khan. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஓ சூப்பரா இருக்கேன். How do I look? பார்த்தாலே தெரியுது. சாரி சொந்தமா டிசைன் பண்ணீங்களா? ஆமா. வெரி நைஸ். சோமா, இப்போ வந்து I have to ask you this. தனுஷோட மதரா கேரக்டர் பண்றீங்க. ஆமா. அதுக்கப்புறமா கார்த்திகோட வந்து ஃபைட்டும் பண்றீங்க பிரியாணில. அது ஒண்ணும் நான் வந்து சொல்ல விருப்பப்படல. இப்போ sources have told us நீங்க வந்து கார்த்தியோட வந்து ஃபைட் எல்லாம் பண்றீங்களாமே. ஆமா. என்ன பண்றது? see actually எனக்கு வந்து என்னன்னா I want to be versatile. ஆக்டிங்னு வரும்போது எல்லாமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் வந்து அன்பே சிவம்லயும் இருந்தேன். அண்ட் மௌன குருன்னு ஒரு படம் வந்தது, அதுலயும் ஐ டிட் a different role. அதுக்கு நிறைய பிரைசஸ் கிடைச்சது, நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது. ஐ ஃபீல் நைஸ் இல்லையா? ஸோ அதை பத்தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டா எனக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் a very soft hearted உமா. இப்ப சொல்லுங்க, ரியாஸ் வந்து ஒரு நல்ல பாடி பில்டர், ஹட்டா கட்டா வந்து ஒரு லுக் இருக்கும் இல்லையா? நீங்க மட்டும் என்ன இவ்வளவு ஸ்லிம்மா செக்ஸியா எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதுதான் கரெக்டா மேட்ச் ஆகும். நானும் பயங்கர பாடியா இருந்தா ரொம்ப கேவலமா இருக்காது. சோ அதனால ஐ மெயின்டைன் மை செல்ஃப். இதுல வந்து எப்படி ரியாஸ் வந்து கம் இன்டு யுவர் லைஃப்? ரியாஸோட சிஸ்டர் வந்து என்னோட கிளாஸ்மேட். சோ அவர் ஸ்கூலுக்கு டிராப் பண்ண வரும்போதெல்லாம் பிக்கப் பண்ணல நான் அவரை. he was studying in US. so அதுக்கப்புறமா ரோஷினி வந்து she recommended me to ரியாஸ். ஏன்னா ரியாஸ் வந்து ஹீரோவா நடிக்க இருந்தபோது என் ஃப்ரெண்ட் உமா காமேஷ், then I was called as உமா காமேஷ் இருக்கா, why don't you go and see her and you know take her as a heroine அப்படிலாம். சரி ரியாஸ் வந்திருந்தாரு. அப்போ குழன்னு பேசுவார்ப்பா, ஒண்ணுமே புரியாது. இந்த US ரிட்டர்ன் எல்லாம் அப்படிதான், இந்த 2 months போயிட்டு வரதெல்லாம் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. No, I don't hear anything. அந்த ரேஞ்சில இருந்தேன். பட் தென் யூ நோ அவர் பேசுறதுல then we had a photo shoot. அந்த போட்டோ ஷூட்லயே மயங்கினவதாமா. Who proposed whom? நான் தான், வேற யார்? எல்லா இடத்துலயும் அப்படிதான். நட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உமா வந்து பயங்கரமா மிமிக்ரி பண்ணுவா. தெரியாதா உங்களுக்கு? உமா பண்ணி காமியுமா? என்னப்பா பண்ணி காமிக்கிறது? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை வந்து மிமிக்ரி பண்ணி காமிங்க. மிமிக்ரில நான் வந்து குழந்தை மாதிரி தான் நான் எல்லாம் பேசுறது எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி வேணா. நான் ஒரு பேர் கொடுக்குறேன், அவங்க மாதிரி பேசுங்க. அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. சார் நீங்களே ஒரு மிமிக்ரி பண்ணுங்க. ஏன்னா I know somebody who you imitate very well. இல்ல நிறைய பேர் நீங்களே பண்ணி காமிச்சிருங்க. பேபி மாதிரி நான் வேணா பேசுறேன். இன்னும் கொஞ்சம் மேல வந்து கொஞ்சம் பேசணும். டி ராஜேந்தர் சார் மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் மேலனா இங்க வந்து பேசணும். இல்ல அப்படி இல்ல, பேபி ரேஞ்சில கொஞ்சம். பேபி ரேஞ்ச். நட்டி உங்க சாய்ஸ். நீங்க ஒரு பேர் கொடுங்க, அவங்க மாதிரி பண்ணி காமிச்சிடுவாங்க. இல்ல அப்படியே அந்த அளவுக்குல நான் ப்ரொபஷனல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது. டி ராஜேந்தர் சார். நோ நோ நோ. வேற
தேங்காய் சீனிவாசன். தேங்காய் ஸ்ரீனிவாசன். சூப்பர், ஆசம், ரைட். ட்ரை இல்ல, அது பாட்டு போயிட்டு இருக்கு ரொம்ப வருஷமா. தேங்காய் சீனிவாசன். அதாவது அந்த ராமர் சீதா லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுல இருக்காங்க, தெரியும் இல்லையா ராமாயணம் கதை. அதுல வந்து ராமரா தேங்காய் சீனிவாசன் தம்பி லக்ஷ்மணன் கூப்பிட்டு இந்த மாதிரி சீதா மான் கேக்குறா பாருன்னு சொல்றது. அந்த டயலாக வந்து தேங்காய் சீனிவாசன் பேசினா அப்படி இருக்கும். தம்பி லொக்ஸே, உங்க அண்ணி என்ன கேக்குது பத்தியா? she wants a பல்லாண்டே, she wants a golden deer, தங்கமான். அது தொங்குது பார் துப்டி, அது ஊறி இருக்கிறேன். மான் பின்னாடி ஓடுறேன், மான் இந்த ஃப்ரண்ட், யூ இந்த பிஹைண்ட். மான் என்னைக்காவது சும்மா ஓடி இருக்குதா? எல்லாம் இன்ச்சு பண்ணி வாரிங் தான் ஓடும். ரீ ரெக்கார்டிங்கோட எப்படி சில்லுக்கு சிக்கா சில்லுக்கு சிக்கா சில்லுக்கு சிக்கா ஊ. யானை பத்தா யானை பத்தா சைட்டு பட்டில வந்து முடியும், சடன் பிரேக் பிடிக்கும். நீ என்ன பண்ற? துப்பியத்தன் பெண் மேல போடுற. எது மேல? மான் மேல. அத்தோட மாரிச்சன் காலி அப்படியே எடுத்துன்னு வந்து அடுப்புல போடுற. இப்படி எடுத்துப்போம், அப்படி எடுத்துப்போம், இப்படி எடுத்துப்போம், அப்படி எடுத்துப்போம். என்னாவும் மான் 75 எடுத்து வாயில லபக்கி ஆலபக்கி செருப்புல பத்திரி கட்ட போன் புத்த மேட்ரி செப்டியர். Oh, Uma, did Riaz sing for you? Because he's a good singer. I've heard him sing a few times. நல்லா பாடுவார். என்ன பாடி இருக்காரு உங்களுக்கு? ஐயோ சிரிப்ப பண்றீங்க என்ன? என்ன அவர் பாட மாட்டாரு. He sings very well. நம்ம ஒரு பாடல சந்திக்கும் போது பாடினாரே. அப்சரா, நீங்க எந்த ரியாஸ் சொல்றீங்க? கரெக்ட்டா சொல்லுங்க. But romantic moments, what was the first ஒரு memorable romantic experience in your life? யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம பெங்களூர் போனோம். யாருக்குமே தெரியாது அங்க போனது. எதுக்கு போனீங்க? சொல்லணுமா இங்க? So romantic drive or holiday? Yeah, holiday, not drive. Go stay there. Okay. உமா, அப்ப நீங்க பெங்களூருக்கு போகும்போது ரியாஸுக்கு 6 பேக் இருந்ததா? அவருக்கு அப்போ ஃபேமிலி பேக் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நானு. அதனால 6 பேக் வந்து நான் yeah of course. See, அவர் வந்து from the age of 19 he started doing exercise. அப்பல இருந்து மசில்ஸ் இருக்குதா. சோ உங்க லைஃப்ல லவ் கேர்ள் ஃப்ரெண்ட்? என் லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்ட்னு யாரும் கிடையாது. எனக்கு கிரஷ் இருந்திருக்கு. நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க டீச்சர் இருந்தாங்க, மேத்ஸ் டீச்சர் கல்யாணி. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லயே கிரஷ் வச்சிருப்பீங்கன்னா என்னங்க, அவங்க அழகாவும் இருப்பாங்க. பண்ணிருப்பீங்களே? இல்ல, அவங்க அழகாவும் இருப்பாங்க, அதே நேரத்துல ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, என்ன மாதிரி மரமண்டைக்கெல்லாம் புரியும். சோ அது மேத்ஸ் தானே சொல்லி கொடுக்கிறது? மேத்ஸ் தான், ஆஃப் கோர்ஸ். அதுக்கப்புறமா வந்து happened to meet lots of people, like you know, நான் 10th படிக்கும்போது எங்க But you never experienced love, and you ரொம்ப diplomatic ஆன்சர் சொல்றீங்க. You must have experienced love, இல்லையா? It's not love as in love. எப்படி நம்ம சொல்றது? சில பேர் பிடிக்கும், பிடிக்கிற விஷயங்கள்லாம் காதல்னு சொல்ல முடியாது. இதுக்காக வந்து ஒரு நாள் யோசிக்கும் போது, எதையாவது ஒன்று யோசிக்கும் போது அந்த பர்சன் நம்ம மைண்ட்ல வரணும். அப்பதான் அந்த பல்ப் எரியும். அப்ப அந்த பல்ப் எரிஞ்சா போய் ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்படி எதுவும் நடக்காதனால என்னால கரெக்டா சொல்ல முடியாது. உமா, இப்ப வந்து நைட்ல எல்லாம் டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு கில்மா பாட்டுன்னு போடுவாங்க இல்லையா, கொஞ்சம் லேட் நைட். அதுல பார்த்தா அதிகமா வந்து ரியாஸ் தான் வராராமே. How do you feel as a wife? எங்க பாத்தீங்க? Why you asking me such questions here? That's not nice, Apsara. You asking me different question. என்ன இது சம்பந்தமா? நீங்க actually நார்மலா கேளுங்க. You know, you asked about my love and all. No, we just want to know, when you see Riaz in such hot songs, you don't feel bad as a wife? Hot song, எந்த hot song பார்த்து நீங்க கேக்குறீங்க? And what kind of a show is this? Why you asking me such questions? தெலுங்கு படம்? தெலுங்கு படம்? இல்ல, excuse me, what's happening here? என்ன கூப்பிட்டு வச்சு கேலி பண்றீங்களா? அதாவது இல்லங்க, honest-ஆ கேக்குறோம். இல்ல, honest-ஆ கேக்குறதுக்கு என்னங்க இருக்கு? You can't ask me such questions. When you see your husband in hot song. Yeah, see, if my husband is here, நீங்க கேக்கலாம். Someone else is there sitting here. Okay. So அப்படி இருக்கும்போது நீங்க வந்து you asking ஒரு, I don't want it to be vulgar, you know. நீங்க வந்து hot scene பண்றது பத்திலாம் நீங்க you should not ask me. சத்தியமா எனக்கு பிடிக்கல. How can you ask that? What kind of a show is this? டார்கெட்னு ஒரு படம் பண்ணிருக்காரு இல்லையா? Excuse me, Apsara, நான் இப்பவே சொல்லிட்டேன். எனக்கு நீங்க வந்து if you're going to talk வேற மாதிரி cool down. Cool down, sit down. You're a friend of mine. I can ask you a question. No. உட்காருங்க. But then you can't ask me such questions. No, I don't. I've never seen you react like this, Uma. Please sit down. No, I don't want to listen. Please. I'm very sorry. ஏன்னா என் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா நீங்க you can ask. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. I'm very sorry. It's okay. This is show. உட்காருங்க. No, it's okay. We'll move on. We'll move on இல்ல. எனக்கு நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எப்படிங்க நீங்க? I feel really uncomfortable. Really sorry. Why you're laughing?
No, I think I'm you're really overreacting. sad. I really don't like this. I'm very sorry. இப்ப சினிமால வந்து நிறைய பேர் இல்ல, நிறைய it's okay. versatile ரோல் I'm பண்ணுவாங்க. very sorry. Very very sorry. இப்ப சினிமால வந்து நிறைய பேர் versatile roles பண்ணுவாங்க. அதனால தான் இந்த क्वेश्चனை கேட்டோம். So there's nothing wrong in asking somebody about versatile roles இல்லையா? நீங்க உட்காருங்க சார். உமா ரியாஸ் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. Such a good friend of mine. Yeah. Happy birthday, Nati. Happy birthday. Happy birthday. I thought you guys were really fighting each other. You're too good a friend to fight. Happy birthday. God Table bless. வச்சிருங்க, God அம்மா. bless. Come. வைக்கலாமா இங்க? Thank you so much. This is for you. Happy birthday. Thank you so much. ரொம்ப மெமரபிளா இருக்கும்ல? ஆமா என்ன ஒண்ணுமே புரியல. Happy birthday, Nati. Memorable birthday. I said two people are You going to never fight with each expected other. this, இல்லையா? Uma, I didn't the expect best this. Oscar goes to you. Thank you. Thank you so much. Such a good actor you are. You should have seen the reaction on his face. நான் பார்த்தேன். எனக்கு அவரை பார்க்க வேண்டாம். எனக்கு சுத்தமா நடிக்க வராது. எப்படி நடிக்கணும்னு தெரியல. Imagine அப்சரா, I tell you, கொஞ்சம் இருந்தா நான் சிரிச்சிருப்பேன். ஏன்னா இவர் வந்து நிஜமா நீங்க அப்பவே சொன்னீங்க தெரியுமா, பெப்பரப்பேன்னு அந்த மாதிரி பார்த்திருந்தாரு. இவர்ல இது நம்ம It is turning into something else. Correct. That's why I thought, what is happening? நம்மள கூப்பிட்டு வச்சு காமெடி பண்றாங்களா ரேஞ்சில தான் பாத்துட்டு இருந்தாரு அவரு. I was anyway. Happy birthday once சரி, again. back so to the much. question. 11 மணி காட்சியில வந்து ரியாஸ பாக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தோணாதா? எனக்கு தான் நாள் பூரா தோணிட்டு இருக்கேன். என்னன்னா அப்கோர்ஸ் டார்கெட்னு ஒரு படம், முமேத் கான் கூட ரொமான்ஸ் ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். பிகாஸ் என்ன நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்க எல்லாம் ரொமான்ஸ் இந்த மாதிரி நைஸ் சாங் பண்றதா பாக்கணும்னு இல்லையே. சொந்த புரிச்ச பண்றத பாக்கணும். I mean, it's nice, no? Hello? We have somebody on the line. Hello? Hello. Sir, Welcome. வணக்கம் சார். வணக்கம். Sir, வணக்கம். வணக்கம். Sir, யார் நான் சொல்லுங்க உங்க பாக்க fan, நட்டி? sir. வணக்கங்க, யாருங்க? நான் உங்க படம் எல்லாம் பாத்துருக்கேன் சார். அப்படிங்களா? நல்லா நடிக்கிறீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். குமுத விமர்சனத்துல சார் நீங்க உங்க ஃபர்ஸ்ட் படம் வந்தது இல்ல சார்? ஆமாங்க. அதுல வந்து நீங்க ரஜினி சார் மாதிரி இருக்கீங்கன்னு போட்டாங்க. ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? ஆமாங்க, எழுதிருந்தாங்க. அதான் சார் நீங்க ஏன் சார் நீங்க நடிக்க மாட்டீங்க தொடர்ந்து? அங்கங்க போயிருவீங்க சார் பாம்பே பக்கம். இல்லங்க, அங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கிறதுனால டைம் கிடைக்கும் போது வந்து நடிச்சு போறேங்க. அந்த படம் நாளை படம் வந்து நல்லா இருந்தது சார். நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். நீங்க நிறைய படம் நடிக்கணும் சார். யாருன்னு தெரியுதா? நட்டி? எனக்கு யாரும் திடீர்னு ஒரு ஷோல ஒரு ரெண்டு நேம் சொல்லுங்க. அதனால தான் சர்ப்ரைஸ் காலா வந்து we got this call on the set. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல. Guess, two guesses. I think it's Mr. Murugadas. முருகதாஸ், are you sure? சார் சார் சிரிப்பு அவர்தான். சார் என்ன சார் நீங்க குரல்லாம் மாத்தி என்ன சார் இந்த ஷோல எங்க இருந்து ஃபேன்ஸ் வந்தாங்க எனக்கு. சார் சூப்பர் சார் ஆசம் சார். நீங்க தான் நடிக்கணும், நான் நடிக்க கூடாது. ஆக்சுவலா அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார். இது எக்ஸ்ட்ராடனரி சூப்பர் சார். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். நல்லா அசத்துங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ நம்ம துப்பாக்கியில வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணாரு, பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ சார். சோ அந்த குவாலிட்டிக்காக தான் நம்ம வந்து இப்ப துப்பாக்கி ஹிந்திலயும் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் சார். நல்ல சப்போர்ட் சார். உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்துல நிறைய கிடைச்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். ஃபுல் யூனிட் நாட்டுங்கும் போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூண் மாதிரி இருந்தீங்க இந்த ப்ராஜெக்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களோட. தேங்க்யூ சார். அது நீங்க எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் தான் சார். தேங்க்யூ சோ மச் சார். முருகதாஸ் சார் and நட்டி, நீங்க ரெண்டு பேருமே தமிழ் ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா எல்லாமே படம் எல்லாம் ஹிந்தில தான் பண்றீங்களே, ஏன் அப்படி? அவர் எல்லா படத்துக்கும், அவர் ஆரம்பிச்ச எல்லா படத்துக்கும் என்ன வந்து கூப்பிட்டுருக்காரு.
ஆனா நான் கமிட் பண்ண 10 வருஷமா ஒர்க் பண்ண நினைச்சோம். ஆமா 10 வருஷமா நாங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சோம். அந்த டைம் ஃப்ரேம்ல வேற ஏதாவது கமிட் பண்ணியிருந்தா என்னால பண்ண முடியாத நிலைமை உருவாயிருந்தது. இந்த துப்பாக்கி தமிழ்லயும் அந்த சாங் ஷூட் பண்ணும்போதும் சரி, இந்த துப்பாக்கி ஹிந்தியும் சரி கரெக்டா டைம் அமைஞ்சது. பட் அவர் சொல்றாரு நான் அவருக்கு தூணா இருந்தேன்னு. நான் அவருக்கு தூணா இருக்கிறது காரணமே அவர் தான். அவ்வளவு ஃப்ரீடம் கொடுப்பாரு, அவ்வளவு சுதந்திரம் கொடுப்பாரு. ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து எப்படி வந்து சப்போர்ட்டா எடுத்துட்டு போகணுங்கிறது வந்து நிறைய பேர் கத்துக்கணும் அவர்கிட்ட. தேங்க்யூ சோ மச் சார். That's it, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Wasn't that a surprise? It is real surprise. I thought இந்த ஷோல எங்க இருந்து ஒரு ஃபேன் யாரு என்ன ஒண்ணும் தெரியல. I hope we just wanted to make your birthday வந்து ஒரு ஸ்பெஷலா கொண்டாடணும் தான் நாங்க இந்த ஒரு கால் செட்டப் பண்ணோம். So much. You're welcome.